Hello viewers, welcome back to our Delight. நீங்க நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக பிங்க் வெல்வெட் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே சுவையா இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிங்க் வெல்வெட் ஸ்பான்ஸ் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் கர்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்ததை நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போதான் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு க்ளீன் பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து 1/2 கப் சர்க்கரையில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ரீமியாக வரணும். ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதம் உள்ள சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இன்ஸ்டன்ட் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. நான் இதில் வந்து ராஸ்பெரி பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சை நான் 4 பேட்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் பேட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிங்க் கலர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எடுத்து விட்டுடுங்க. அப்புறம் ஆயில் க்ரீஸ் பண்ண பேனில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் 35 மினிட்ஸ்க்கு இதை ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ண கேக்கை கூலிங் ரேக்கில் போட்டுக்கோங்க. கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் விப்பிங் க்ரீம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பாதியில் பிங்க் அண்ட் பர்பிள் ரோஸ் நாசில் போட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பிங்க் கலர் மட்டும் போட்டு ஷெல் நாசில். ஸோ பர்பிள் மட்டும் போட்டு இன்னொன்றில் ஷெல் நாசில் தான் போட்டிருக்கேன். இன்னொன்றில் க்ரீன் அண்ட் எல்லோ ஆட் பண்ணி லீஃப் நாசில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இதை ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் இது எல்லாமே செட் ஆகி நம்ம டிசைன்ஸ் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். இது வந்து கேக்கில் டாப்பில் இருக்கிற லேயர் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தவாவில் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 இன்ச் கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பால் இதை வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சாக்லேட் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி நான் வந்து 2 லேயர்ஸையும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாட்டம் லேயரை டாப்ல பிளேஸ் பண்ணிவிட்டு க்ரம் கோட் போடுறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு டாப்லேயும் அப்போ சைட்ஸ்லேயும் இதை நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் போடுறதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து கீழே இருந்து மேலேன்னு அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு ஃபர்ஸ்ட் டாப் லேயரை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு சைட்ஸை லெவல் பண்ணுங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து ஒரு ஐசிங் நைஃப் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த டாப்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டஸ்ட் எல்லாம் வந்து கிளீன் அப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பர்பிள் அண்ட் பிங்க் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ரோஸ் நாசில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்ட மாதிரி ஃபில் பண்ணிட்டு இந்த ஷெல் நாசிலில் பர்பிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்.
ஸோ இப்போ பிங்க்ல ஷெல் நாசில் போட்டு வச்சுருந்தீங்களா, அது வந்து எங்கெங்க கேப் இருக்கோ அதை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃப் நாசில் போட்டு இந்த க்ரீன் கலரை வந்து அங்கங்கே ரேண்டமாக லீஃப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிங்க் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பிங்க் வெல்வெட் கேக் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.